தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். வணக்கம் மெல்போர்ன். நமஸ்கார் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கிறீர்கள்? கேம்ஷோ. எனது உரையை தொடங்குவதற்கு முன் உங்கள் அனைவரையும் உங்கள் மொபைல் போன்களின் ஃபிளாஷ் லைட்டை இயக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். விக்டோரியா மாநில முதல்வருக்கும் எனது நண்பருமான பிரதமருக்கும் நாம் அனைவரும் இணைந்து மரியாதை செலுத்துவோம். இதற்கு முன்பு சிட்னியில் உங்களை 2 முறை சந்தித்துள்ளேன். நீங்களும் நமது ஆஸ்திரேலிய நண்பர்களும் அளித்துள்ள இந்த உற்சாகமான வரவேற்பு உண்மையிலேயே பிரமிக்க வைக்கிறது. எனது நண்பரும் இந்தியாவின் நல்ல நண்பருமான ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி அல்பனீஸுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன். உலகின் மிகப்பெரிய கிரிக்கெட் மைதானம் அமைந்துள்ள அகமதாபாத் மற்றும் உலக புகழ்பெற்ற கிரிக்கெட் மைதானம் அமைந்துள்ள மெல்போர்ன், இவை இரண்டும் பல வகைகளில் ஒன்றோடு ஒன்று இணைந்துள்ளன. பிரதமர் அல்பனீஸ் எப்போது பேசினாலும் இந்தியர்களின் இதயங்களையும் மனங்களையும் வென்று விடுகிறார் என்பதை நாம் அனைவரும் பார்த்திருக்கிறோம். விக்டோரியா மாநில முதல்வருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்தியா குறித்து அவர் வெளிப்படுத்திய அன்பும் உற்சாகமான கருத்துகளும் மிகவும் மகிழ்ச்சி அளித்தன. 2014ஆம் ஆண்டு நான் ஆஸ்திரேலியாவுக்கு வந்தபோது 28 ஆண்டுகளுக்கு பிறகுதான் ஒரு இந்திய பிரதமர் இங்கு வருகை தந்திருந்தார். அப்போது இனி ஒரு இந்திய பிரதமரை சந்திக்க 28 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டிய அவசியம் இருக்காது என்று கூறியிருந்தேன். கடந்த 12 ஆண்டுகளில் இது எனது 3வது ஆஸ்திரேலியா பயணம். கிரிக்கெட் மொழியில் சொன்னால் இந்த முறை நான் ஹாட்ரிக் அடித்துள்ளேன். இந்தியா ஆஸ்திரேலியா உறவு எவ்வளவு உயர்ந்த நிலையை எட்டியுள்ளது என்பதை இது காட்டுகிறது. ஒரே நாளில் 4 பருவநிலைகளை அனுபவிக்கலாம் என்பதே மெல்போர்னின் சிறப்பு என்று கூறுவார்கள். ஆனால் இந்திய வம்சாவளியினர் தங்களின் பல்வகை கலாச்சார வண்ணங்களால் இந்த நகரை இன்னும் அழகாக மாற்றியுள்ளனர். மெல்போர்ன் மற்றும் அதன் சுற்றுப்புறங்களில் இந்தியாவின் உணர்வை பிரதிபலிக்கும் பல பகுதிகள் உள்ளன. சிலர் அவற்றை லிட்டில் இந்தியா என்றும் சிலர் மினி இந்தியா என்றும் அழைக்கிறார்கள். பெயர் எதுவாக இருந்தாலும் அவை அனைத்தும் இந்திய கலாச்சாரத்தின் வண்ணங்களால் நிறைந்துள்ளன. உங்களில் பலர் முதன்முறையாக ஆஸ்திரேலியாவுக்கு வந்தவர்கள். பலர் இங்கேயே பிறந்து வளர்ந்தவர்கள். தலைமுறைகள் மாறியிருந்தாலும் உங்களுக்குள் இருக்கும் இந்திய தன்மை மட்டும் ஒருபோதும் மாறவில்லை. உங்களில் பலரது வீடுகளில் 2 நேர மண்டலங்கள் இயங்குகின்றன என்று நான் நம்புகிறேன். குழந்தைகள் ஆஸ்திரேலிய நேரப்படி பள்ளியில் இருந்து வீடு திரும்பும் போது இந்தியாவில் இருக்கும் தாத்தா பாட்டி காணொளி அழைப்புக்காக ஆவலுடன் காத்திருக்கிறார்கள். வார இறுதி நாளாக இருந்தாலும் இந்தியாவில் நடைபெறும் குடும்ப திருமணத்தை நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரம் இருந்தாலும் உங்கள் அன்றாட வாழ்க்கை இந்தியாவுடன் ஆழமாக இணைந்தே உள்ளது. அந்த பிணைப்பை தக்க வைத்துக் கொண்டபடியே ஆஸ்திரேலியாவின் வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் நீங்கள் முழு மனதுடன் பங்களித்து வருகிறீர்கள். உங்கள் ஒவ்வொருவரையும் நினைத்து நான் பெருமைப்படுகிறேன். இந்தியாவில் தற்போது பஜான் கிளப்பிங் என்ற புதிய கலாச்சார போக்கு இளைஞர்களிடையே, குறிப்பாக ஜென் ஜி தலைமுறையினரிடையே மிகவும் பிரபலமாகி வருகிறது என்பதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆஸ்திரேலியாவிலும் வார இறுதி நாட்கள் பக்தி மற்றும் ஆன்மீக நிகழ்வுகளால் நிரம்பி இருப்பதாக நான் கேள்விப்பட்டேன். இப்போது இந்திய திரைப்பட விழாவும் மெல்போர்னின் முக்கிய கலாச்சார நிகழ்வுகளில் ஒன்றாக மாறியுள்ளது. இன்னும் சில நாட்களில் மெல்போர்னில் இந்திய திரைப்பட விழா தொடங்க உள்ளது. அந்த விழா சிறப்பாக நடைபெற எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை முன்கூட்டியே தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் கடின உழைப்பின் மூலம் ஆஸ்திரேலியாவின் வளர்ச்சிக்கு நீங்கள் பங்களித்து வருகிறீர்கள். ஆனால் உங்கள் ஒரு பார்வை எப்போதும் இந்தியாவை நோக்கியே இருப்பதை நான் அறிவேன். இந்தியாவில் என்ன நடக்கிறது, அதன் வளர்ச்சி முன்னேற்றத்தின் வேகம், அது அடையும் சாதனைகள், இவை அனைத்தையும் நீங்கள் தொடர்ந்து கவனித்து வருகிறீர்கள். 21ஆம் நூற்றாண்டின் இந்தியா வளர்ந்த நாடாக மாற வேண்டும் என்ற தெளிவான இலக்குடன் பயணித்து வருகிறது. 140 கோடி மக்களின் கனவுகளை கொண்ட நாடு இந்தியா. இன்னும் வேகமாக முன்னேற வேண்டும், மேலும் பல சாதனைகளை படைக்க வேண்டும் என்ற ஆர்வம் நமக்குள் உள்ளது. உலகின் மிக வேகமாக வளர்ந்து வரும் பெரிய பொருளாதாரமாக இந்தியா ஏற்கனவே திகழ்கிறது.
ஆனால் விரைவில் உலகின் முதல் 3 பொருளாதார நாடுகளில் ஒன்றாக மாற வேண்டும் என்பதே நமது இலக்கு. ஏனெனில் நமது மந்திரம் ஒன்றே, grow more, achieve more. இந்தியா சந்திரயான் விண்கலத்தை சந்திரனின் தென் துருவத்தில் வெற்றிகரமாக தரையிறக்கியது. இதற்கு முன் உலகின் எந்த நாடும் சாதிக்காத இந்த பெருமையை இந்தியா பெற்றது. ஆனால் அதிலேயே இந்தியா நின்றுவிடவில்லை. ஏனெனில் இந்தியா நம்புவது grow more, achieve more. அதனால்தான் நண்பர்களே, இந்தியா தற்போது ககன்யான் மனிதர் பயணிக்கும் விண்வெளி திட்டத்தை வெற்றிகரமாக செயல்படுத்த தயாராகி வருகிறது. அதோடு இந்தியாவுக்கென தனித்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் அமைக்கும் இலக்கையும் நோக்கி நாம் முன்னேறி வருகிறோம். சில ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவில் 5G தொழில்நுட்பம் குறித்து பல கேள்விகள் எழுந்தன. அது எப்போது அறிமுகமாகும், எவ்வாறு நாடு முழுவதும் விரிவுபடுத்தப்படும், எவ்வளவு காலமாகும் என்றெல்லாம் கேட்கப்பட்டது. 2022ஆம் ஆண்டின் இறுதியில் 5G சேவையை தொடங்கினோம். இன்று இந்தியாவின் 99% மாவட்டங்கள் 5G வசதியின் கீழ் வந்துவிட்டன. உலகிலேயே மிக வேகமாக 5G சேவையை விரிவுபடுத்திய நாடுகளில் இந்தியாவும் ஒன்று. அது மட்டுமல்ல, இந்தியாவிலேயே உருவாகும் 6G தொழில்நுட்பத்தை உருவாக்கும் பணியிலும் நாம் வேகமாக முன்னேறி வருகிறோம். ஏனெனில் நமது நம்பிக்கை grow more, achieve more. கடந்த 12 ஆண்டுகளில் இந்தியாவின் மெட்ரோ ரயில் நெட்வொர்க் 2 டஜனுக்கும் அதிகமான நகரங்களுக்கு விரிவடைந்துள்ளது. இன்று தினமும் 1,25,00,000க்கும் மேற்பட்ட மக்கள் மெட்ரோ ரயிலில் பயணம் செய்கிறார்கள். உலகின் 3வது பெரிய மெட்ரோ ரயில் நெட்வொர்க்கை கொண்ட நாடாக இந்தியா வளர்ந்துள்ளது. ஆனால் அதிலும் இந்தியர்கள் திருப்தி அடையவில்லை. ஏனெனில் நமது நம்பிக்கை grow more, achieve more. அதனால்தான் நமோ பாரத் அதிவேக ரயில் சேவைகளையும் வந்தே பாரத் அதிவேக ரயில்களையும் நாடு முழுவதும் வேகமாக விரிவுபடுத்தி வருகிறோம். மேக் இன் இந்தியா திட்டத்தின் வெற்றியும் இதற்கு மற்றொரு சிறந்த உதாரணமாகும். கடந்த 12 ஆண்டுகளில் மேக் இன் இந்தியா உலகளாவிய பிராண்டாக வளர்ந்துள்ளது. இந்தியாவில் தயாரிக்கப்படும் மொபைல் போன்களும் மின்னணு சாதனங்களும் உலக நாடுகளின் சந்தைகளை எட்டியுள்ளன. இந்தியாவின் வாகனங்கள் மற்றும் மருந்து பொருட்கள் உலகளவில் தங்களது தடத்தை பதித்துள்ளன. இந்தியாவின் பாதுகாப்பு துறையின் உற்பத்தி திறனையும் நம்பகத்தன்மையையும் உலகம் நேரடியாக கண்டு வருகிறது. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையிலும் அதற்கான எடுத்துக்காட்டை நீங்கள் பார்த்தீர்கள். வெடித்தது பயங்கரவாத முகாம்கள்தான், ஆனால் அதன் தாக்கம் உலகம் முழுவதும் எதிரொலித்தது. பயங்கரவாத முகாம்கள் மீது இந்தியா நடத்திய அந்த தீர்மானமான தாக்குதல் உங்களுக்கு பெருமையை அளித்ததா? இந்தியா இதிலேயே நின்றுவிட விரும்பவில்லை. grow more, achieve more என்ற உறுதியுடன் இன்று சிப் முதல் ஷிப்ஸ் வரை அனைத்தையும் உள்ளடக்கிய புதிய உற்பத்தி சூழலை இந்தியா வேகமாக உருவாக்கி வருகிறது. இந்தியாவின் மிகப்பெரிய கனவுகளுக்கும் துணிச்சலான இலக்குகளுக்கும் அடித்தளமாக இருப்பவர்கள் இந்திய மக்கள். இந்த கனவுகளுக்கு உயிரூட்டும் சக்தி வி த பீப்புள் தான். பீப்புள் ஃபர்ஸ்ட், நாகரிக் தேவோ பவ, குடிமகனே முதன்மை என்ற கொள்கை இன்றைய இந்தியாவின் ஆட்சி முறையின் வழிகாட்டும் தத்துவமாக மாறியுள்ளது. இதற்கு ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை எந்த ஒரு விண்ணப்பமாக இருந்தாலும் அல்லது அதிகாரப்பூர்வ ஆவணத்தை சமர்ப்பிக்க வேண்டுமானாலும் முதலில் அதை அரசு அதிகாரியிடம் அட்ஸ்டேஷன் பெற வேண்டியிருந்தது. ஆனால் எங்களுக்கு குடிமகன்தான் முதன்மை, அதனால் அந்த நடைமுறை மாற்றப்பட்டது. இன்று பெரும்பாலான தேவைகளுக்கு செல்ஃப் அட்ஸ்டேஷன் மட்டுமே போதுமானதாக உள்ளது. மக்கள் மீது வைத்த அந்த நம்பிக்கை இன்று டிஜி காலர் என்ற டிஜிட்டல் தளமாக வளர்ந்துள்ளது. இதில் இந்தியர்கள் தங்களது முக்கிய ஆவணங்களை பாதுகாப்பாக டிஜிட்டல் வடிவில் சேமித்து வைத்துக் கொள்ள முடிகிறது. ஒரே ஒரு கிளிக்கில் அந்த ஆவணங்களை பகிரவும் சரிபார்க்கவும் ஏற்றுக்கொள்ளவும் முடிகிறது. இன்று இந்தியாவில் டிஜிலாக்கரை எத்தனை பேர் பயன்படுத்துகிறார்கள் தெரியுமா? அந்த எண்ணிக்கையை நினைவில் வைத்திருப்பது எளிதல்ல. இன்றைய நிலவரப்படி டிஜிலாக்கருக்கு 70 கோடிக்கும் அதிகமான பயனாளர்கள் உள்ளனர். அவர்கள் இந்த தளத்தில் 850 கோடிக்கும் அதிகமான ஆவணங்களை டிஜிட்டல் வடிவில் சேமித்து வைத்துள்ளனர். நாகரிக் தேவோ பவ என்ற எங்கள் கொள்கைக்கு இந்தியாவின் சுகாதார அமைப்பும் மற்றொரு சிறந்த எடுத்துக்காட்டாகும். இன்று கோடிக்கணக்கான இந்தியர்களுக்கு டிஜிட்டல் ஹெல்த் ஐடி வழங்கப்பட்டுள்ளது. இதில் அவர்களது முழுமையான மருத்துவ வரலாறு டிஜிட்டல் வடிவில் பாதுகாப்பாக சேமிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் நோய்களை துல்லியமாக கண்டறிவதிலும் சுகாதார சேவைகளை மேலும் திறம்பட வழங்குவதிலும் பெரும் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. அது மட்டுமல்ல, டெலிகன்சல்டேஷன் சேவையும் வேகமாக வளர்ந்து வருகிறது. அரசின் இ சஞ்சீவனி தளத்தின் மூலம் இதுவரை
48 கோடிக்கும் அதிகமான டெலகன்சல்டேஷன் ஆலோசனைகள் வழங்கப்பட்டுள்ளன. 2,25,000த்திற்கும் மேற்பட்ட மருத்துவ சேவை வழங்குனர்கள் இந்த தளத்துடன் இணைக்கப்பட்டுள்ளனர். ஒரு காலத்தில் பாஸ்போர்ட் பெறுவது எவ்வளவு சிரமமானது என்பதை நீங்கள் அனைவரும் அனுபவித்திருப்பீர்கள். ஒரு பாஸ்போர்ட் பெற பல வாரங்கள் காத்திருக்க வேண்டியிருந்தது. ஆனால் இன்று சராசரியாக சில நாட்களிலேயே பாஸ்போர்ட் வழங்கப்படுகிறது. இதுவே மக்களே முதன்மை என்ற ஆட்சி முறை. இதுவே நாகரிக் தேவோ பவ என்ற தத்துவத்தின் வெற்றி. நான் அடிக்கடி ஒரு விஷயத்தை சொல்வேன். இந்தியா எவ்வளவு வலிமை பெறுகிறதோ அதே அளவுக்கு மனித குலமும் பலன் அடைகிறது. நமது பாரம்பரிய சிந்தனை சர்வே பவந்து சுகின, அதாவது அனைவரும் மகிழ்ச்சியாகவும் வளமாகவும் வாழட்டும் என்பதாகும். கடந்த மாதம் வெனிசுலாவில் பேரழிவை ஏற்படுத்திய நிலநடுக்கம் ஏற்பட்டது. மிகப்பெரிய சேதம் ஏற்பட்டதுடன் நூற்றுக்கணக்கானோர் உயிரிழந்தனர். அந்த நேரத்தில் தூரம் ஒரு தடையாக இருக்க இந்தியா அனுமதிக்கவில்லை. வெனிசுலா மக்களின் துயரத்தை நம்முடைய துயரமாகவே கருதினோம். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவ இந்தியா உடனடியாக மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகளை தொடங்கியது. முடிந்தவரை விரைவாக நிவாரணப் பொருட்களை அனுப்பினோம். நிபுணர் குழுக்களையும் மருத்துவ குழுக்களையும் உடனடியாக அனுப்பி பணியில் ஈடுபடுத்தினோம். இந்த முயற்சிகள் பல உயிர்களை காப்பாற்ற உதவியதில் எனக்கு மிகுந்த மனநிறைவு உள்ளது. அதேபோல் துருக்கி மற்றும் சிரியாவில் பேரழிவு நிலநடுக்கம் ஏற்பட்ட போதும் இந்தியா உடனடியாக நிவாரண மற்றும் மீட்பு பணிகளை மேற்கொண்டது. இதுபோன்ற பல உதாரணங்கள் உள்ளன. கடந்த ஆண்டு மியான்மருக்கு உதவுவதற்காக ஆபரேஷன் பிரம்மா மேற்கொள்ளப்பட்டது. அதேபோல் இலங்கை கடுமையான புயலால் பாதிக்கப்பட்ட போது ஆபரேஷன் சாகர் பந்து மூலம் நிவாரண உதவிகள் வழங்கப்பட்டன. கொரோனா பெருந்தொற்றின் நினைவுகள் இன்னும் நம் மனதில் பசுமையாக உள்ளன. அந்த கடினமான காலத்தில் இந்தியா தனது குடிமக்களை மட்டும் மீட்டுக் கொண்டு வரவில்லை. பல்வேறு நாடுகளின் குடிமக்களும் பாதுகாப்பாக தங்கள் நாடுகளுக்கு திரும்ப உதவியது. மிகப்பெரிய மீட்பு பணிகளை மேற்கொண்டோம். தேவையுள்ள நாடுகளுக்கு மருந்துகளையும் அனுப்பினோம். 100க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு தடுப்பூசிகளையும் வழங்கினோம். போர் மற்றும் மோதல் நிலவிய பகுதிகளில் கூட சிக்கித் தவித்த மக்களை பாதுகாப்பாக வெளியேற்ற இந்தியா தொடர்ந்து அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டுள்ளது. மனித நேயமே இந்தியாவின் அடையாளம். அதனால்தான் உலகம் இந்தியாவின் மீது ஆழ்ந்த நம்பிக்கை வைத்துள்ளது. மனித குலத்திற்கு சேவை செய்வதில் ஆஸ்திரேலியாவும் முக்கிய பங்கு வகிக்கிறது என்பதை நான் அறிவேன். இந்த மனிதநேய பொறுப்புணர்வே நமது இரு நாடுகளுக்கிடையேயான நட்பின் முக்கிய தூண்களில் ஒன்றாகும். நமது உறவை மேலும் வலுப்படுத்தும் இன்னொரு துறை விளையாட்டு. விளையாட்டு உலகில் ஆஸ்திரேலியா ஒரு தனித்துவமான பிராண்டாக திகழ்கிறது. அதேபோல் இந்தியாவிலும் விளையாட்டுத்துறை மிகப்பெரிய மாற்றத்தை நோக்கி முன்னேறி வருகிறது. கேலோ இந்தியா திட்டத்தை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இது வெறும் விளையாட்டுக் கொள்கை அல்ல. பள்ளி மட்டத்திலிருந்தே திறமையான இளம் வீரர் வீராங்கனைகளை உருவாக்கும் நாடு தழுவிய மக்கள் இயக்கமாகும். பள்ளி, பல்கலைக்கழகம் மற்றும் தேசிய அளவுகளில் கேலோ இந்தியா போட்டிகள் நடத்தப்படுகின்றன. இதில் லட்சக்கணக்கான வீரர் வீராங்கனைகள் பங்கேற்கின்றனர். இந்த திட்டத்தின் மூலம் இந்தியாவின் தொலைதூர பகுதிகளில் கூட விளையாட்டு உள்கட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டு வருகின்றன. குறிப்பாக நமது மகளிர் வீராங்கனைகளுக்கு அதிக வாய்ப்புகள் உருவாகியுள்ளன. இந்த முயற்சி நகரங்களுடன் மட்டும் நின்றுவிடவில்லை. சன்செட் கேல் மகா கும்பு போன்ற முயற்சிகள் மூலம் கிராமங்களிலும் விளையாட்டு மற்றும் உடற்தகுதி ஊக்குவிக்கப்பட்டு அவை தொழில் வாய்ப்புகளுடனும் இணைக்கப்படுகின்றன. இந்த நம்பிக்கையே இந்தியாவை உலக விளையாட்டு அரங்கில் அடுத்த கட்டத்திற்கு அழைத்துச் செல்கிறது. 2030ஆம் ஆண்டு காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளை இந்தியா நடத்த உள்ளது. மேலும் 2036ஆம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டிகளை நடத்துவதற்கும் இந்தியா போட்டியிடுகிறது. விளையாட்டுத் துறையில் இந்தியா ஆஸ்திரேலியா நட்பு மேலும் வலுப்பெறும் என்ற முழு நம்பிக்கை எனக்கு உள்ளது. இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் இணைந்து செய்யும் ஒவ்வொரு முயற்சியும் இரு நாடுகளுக்கும் பயனளிப்பதாகும். அதற்கு இந்தியா ஆஸ்திரேலியா வர்த்தக ஒப்பந்தம் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகும். இந்தியா வெறும் வர்த்தகத்தை மட்டும் முன்னிலைப்படுத்தும் நாடல்ல. கண்டுபிடிப்புகள், அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்திற்கு மிகுந்த முக்கியத்துவம் அளிக்கும் நாடாகும். ஆஸ்திரேலியாவும் இந்த துறைகளில் பல முக்கிய சாதனைகளை படைத்துள்ளது. ஹியரிங் இம்ப்ளான்ட், வைஃபை, செர்விக்கல் கேன்சர் தடுப்பூசி, பிளைட் பிளாக் பாக்ஸ், சீக்ரெட் பாலோட் வோட்டிங் சிஸ்டம் போன்ற பல கண்டுபிடிப்புகளில் ஆஸ்திரேலியாவின் பங்களிப்பு குறிப்பிடத்தக்கது. இந்தியாவும் தனது அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் இன்குவேஷன் சார்ந்த சூழலை வேகமாக மாற்றி வருகிறது. இன்று இந்தியா முழுவதும் 10,000த்திற்கும் மேற்பட்ட பள்ளிகளில் அட்டால் டிங்கரிங் லேப்ஸ் செயல்பட்டு வருகின்றன. இந்த ஆய்வகங்கள் பள்ளி நிலையிலிருந்தே மாணவர்களிடம் புதுமை சிந்தனையை வளர்த்து வருகின்றன.
கடந்த 12 ஆண்டுகளில் இந்தியா உலகின் 3வது மிகப்பெரிய ஸ்டார்ட் அப் எக்கோசிஸ்டமை உருவாக்கியுள்ளது. இன்று இந்தியாவில் 2 லட்சத்திற்கும் அதிகமான பதிவு செய்யப்பட்ட ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் உள்ளன. ஒவ்வொரு மாதமும் 4000த்திற்கும் மேற்பட்ட புதிய ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் பதிவு செய்யப்படுகின்றன. பாதுகாப்புத்துறை மற்றும் விண்வெளித்துறை போன்றவற்றிலும் நூற்றுக்கணக்கான ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் செயல்பட்டு வருகின்றன. இந்த எடுத்துக்காட்டுகளை நான் கூறுவதற்கு காரணம், ஒரு காலத்தில் இந்த துறைகள் அனைத்தும் தனியார் நிறுவனங்களுக்கு கொடுக்கப்படாமல் இருந்தன. கடந்த சில ஆண்டுகளில்தான் அவை தனியார் தொழில் முனைவோருக்கு திறக்கப்பட்டன. இன்று இந்தியாவின் ஒரு தனியார் விண்வெளி ஸ்டார்ட் அப் நிறுவனம் தனது சொந்த ராக்கெட்டின் மூலம் முதல் முறையாக செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்த தயாராகி உள்ளது. கல்வி, திறன் மேம்பாடு மற்றும் புதுமை துறைகளில் இந்தியா ஆஸ்திரேலியா நட்பு மேலும் ஆழமாகவும் வலுவாகவும் வளர்ந்து வருவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று ஆயிரக்கணக்கான இந்திய மாணவர்கள் ஆஸ்திரேலியாவில் கல்வி பயின்று வருகின்றனர். அதேபோல் ஆஸ்திரேலிய பல்கலைக்கழகங்களும் இந்தியாவில் தங்களது வளாகங்களை தொடங்கி வருகின்றன. டேக்கின் யூனிவர்சிட்டி மற்றும் யூனிவர்சிட்டி ஆஃப் ஒல்லோங் ஆகியவற்றின் வளாகங்கள் ஏற்கனவே இந்தியாவில் செயல்பட தொடங்கியுள்ளன. மேலும் பல ஆஸ்திரேலிய பல்கலைக்கழகங்களும் இதே பாதையில் முன்னேறி வருகின்றன. இந்தியாவை பற்றி நான் உங்களுடன் நிறைய பகிர்ந்துள்ளேன். இப்போது உங்களிடம் ஒரு வேண்டுகோளையும் வைக்க விரும்புகிறேன். சில காலத்திற்கு முன்பு வெளிநாடுகளில் வாழும் இந்திய வம்சாவளி குழந்தைகளுக்காக பாரத் கோ ஜானியே வினாடி வினா போட்டியை தொடங்கினோம். இந்த போட்டி உலகிற்கு இந்தியாவின் பல்வகை சிறப்புகளை அறிமுகப்படுத்துவதோடு இந்திய வம்சாவளியினரையும் அவர்களது குடும்பங்களையும் தங்களது பாரம்பரியத்துடன் மீண்டும் இணைக்கிறது. இந்த ஆண்டு ஆஸ்திரேலியாவில் பல இளம் நண்பர்கள் இந்த திட்டத்தின் தொடக்க நிகழ்வில் பங்கேற்றதை அறிந்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த போட்டியின் 6வது பதிப்பு விரைவில் தொடங்க உள்ளது. இந்த முறை பல்வேறு போட்டிகளுடன் கூடிய கேமிஃபைட் வடிவில் நடைபெற உள்ளது. ஆஸ்திரேலியாவில் வாழும் அனைத்து இந்திய குடும்பங்களும் இதில் பங்கேற்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். அதேபோல் உங்கள் ஆஸ்திரேலிய நண்பர்களையும் பள்ளி மற்றும் கல்லூரி நண்பர்களையும் இந்த போட்டியில் பங்கேற்க அழைக்குமாறும் கேட்டுக்கொள்கிறேன். இந்தியா ஆஸ்திரேலியா உறவை வலுப்படுத்துவதில் நீங்கள் அனைவரும் கடினமாக உழைத்து மிகப்பெரிய பங்களிப்பை வழங்கியுள்ளீர்கள். ஆனால் உங்கள் பணி இத்துடன் முடிவடையவில்லை. மாறாக உங்கள் பொறுப்பு இப்போது இன்னும் அதிகரித்துள்ளது. இந்தியா ஆஸ்திரேலியா நட்பு தற்போது ஒரு புதிய கட்டத்தை எட்டியுள்ளது. எனவே இதே உற்சாகத்துடன் இந்தியா ஆஸ்திரேலியா உறவை மேலும் வலுப்படுத்துங்கள். தொடர்ந்து பவுண்டரிகளையும் சிக்சர்களையும் அடியுங்கள். உங்கள் வெற்றியே இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா ஆகிய இரு நாடுகளின் வெற்றியாகும். இந்த நிகழ்ச்சிக்காக ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி அல்பனீஸுக்கும் இங்கு திரண்டுள்ள உங்கள் அனைவருக்கும் மீண்டும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பாரத் மாதா கி ஜெய். வந்தே மாதரம்.